திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் மிகச்சிறப்பாக இன்றைய தினம் 4ஆம் தந்திர வெளியீட்டு விழாவும் 9ஆம் திருமுறையிலே சேந்தனார் அருளி செய்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு தொடர் சொற்பொழிவினுடைய குறுந்தகடு வெளியீட்டு விழாவையும் அத்தோடு சேர்த்து 5ஆம் தந்திரத்தினுடைய தொடக்க விழாவையும் மிகச் சிறப்பாக இங்கே சீரிய தலைமையிலே நிறுத்துவதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த ஞான வேள்விக்கு தலைமை தாங்கி மிகச்சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி குறுந்தகடுகளை வெளியிட்டு அடியேனையும் பெருமைக்குரியவராக ஆக்கியிருக்கிறார் எங்களுடைய மகாவித்வான் மயிலமையா அவர்கள். பல சமயங்களிலே அவருடைய பெயரை யாராவது என்னிடம் கூறினால் நான் அவர்களுக்கு சொல்லுவேன், தயவுசெய்து பெயரை சொல்லாதீர்கள், மயிலமையா என்று சொன்னாலே போதும், மகாவித்வான் என்று சொல்லுங்கள், பெயரை சொல்லாதீர்கள் என்று சொல்லுவேன். காரணம், ஐயா அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு கூட நமக்கு தகுதி இருக்கிறதா, அந்த தகுதி வளர்ந்த பிறகு அந்த பெயரை பற்றி சிந்திக்குவோம் என்கிற நிலையிலே தான் அந்த பெயரை சொல்வதற்கு கூட அடியனுக்கு வாய் வராது. அதனாலே மயிலமையா என்று தான் நாங்கள் குறிப்பிடுவோமே தவிர பெயரை சொல்வதற்கு கூட நாக்கு தவிக்கும், தயங்கும், தடங்கும். அப்படிப்பட்டவர்கள் பெருந்தன்மையோடும் எம்மையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உயர்ந்த பண்பாட்டோடும் அவர்கள் இங்கே எழுந்தருளி இந்த குறுந்தகடுகளை வெளியிட்டு அடியேனை பற்றி மிக பெருமையாக அவர்கள் பேசினார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாக என்னுடைய சொற்பொழிவை அவர்கள் அந்த இடத்திலே தான் கேட்கிறார்கள். ஒரு இடம், அது ஸ்ரீ நடராஜர் தமிழ்வேத பாராயண பக்தஜன சபை என்று சொல்லக்கூடிய சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சபை. அதில் திரு கிருஷ்ணன் அவர்கள் ஒரு சேக்கிழார் விழா ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விழாவிலே ஐயா அவர்களுடைய தலைமையின் கீழே பலர் பேசினார்கள், அடியேனும் ஒருவன். அதில் அப்போ அவர்கள் தலைமை தாங்கினார்கள். என்னுடைய முறை வந்தது, அடியேன் பேசினேன். அதிலே ஒரு இடத்தை நான் குறிப்பிட்டு பேசினேன். அந்த இடம் எனக்கு மிக நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரணடியார்க்கு உரிய அர்ச்சனை உலப்பில செய்தவன் நலத்தால் கரியவாம் குழல் மனைவியார் வைரனும் கமலத்து உரிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள்
என்று பூம்பாவையினுடைய அந்த அவதாரத்தை சொல்லுகிற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான ஒரு பாட்டை சொல்லுகிறார். அந்த பாட்டைத்தான் அடியேன் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு பேசினேன். அதில் சொல்லுகிற பொழுது, அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரண் அடியார்க்கு உரிய அர்ச்சனை உலப்பில செய்தவன் நலத்தால் சிவனேசன் செட்டியாருடைய மனைவியாருக்கு குழந்தை பேர் இல்லாததுனால குழந்தை பேர் பெற வேண்டும் என்கிற காரணத்திற்காக சிவனேசன் செட்டியார் சிவபெருமானிடம் சென்று முறையிடவில்லை, சிவனடியாரிடம் சென்று முறையிட்டாராம். அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரண் அடியார்க்கு உரிய அர்ச்சனை உலப்பில செய்தவன் நலத்தார். அடியார்களுக்கு பல அர்ச்சனைகள் செய்தாராம் என்றால் வழிபாடு செய்தார், அடியார்களையே போற்றினார். உரிய அர்ச்சனை உலப்பில எண்ணிக்கையில் இல்லாத அளவிலே செய்த அந்நலத்தால், அதனால மனைவியார் வைரனும் கமலத்து உரிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள். அதில் ஒரு ஓமி சொல்லுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். தன்னுடைய மனைவியார் என்று சொல்லக்கூடிய சிவனேசன் செட்டியாருடைய மனைவியாருடைய வைரனும் கமலத்து, அந்த அம்மையாருடைய வைராகிய தாமரையில உரிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள். ஒரு கொடியானது தோன்றியது, அவள் தான் இந்த பூம்பாவை என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது நான் பேசுகிற பொழுது சொன்னேன், எப்பொழுதுமே கொடியிலே பூ வரும், ஆனால் இங்கே பூவிலே கொடி வந்தது என்று சொல்லுகிறார். கமலமாகிய வயிறு, அந்த பூவிலிருந்து ஒரு பெண் கொடி, ஒரு கொடி வந்தது என்று சொல்லுகிறார். ஓமை மாறுபட்டதாக இருக்கிறதே, கொடியிலே பூ வந்தது என்று சொல்லுவதாக இருக்க, இங்கே பூவிலே கொடி வந்தது என்று சொல்லுகிறாரே, இப்படி மாற்றி சொல்லலாமா, இப்படி சொல்லி இருக்கிறாரே என்று நினைத்து பார்த்த பொழுது ஆய்ந்து பார்த்தேன். சரி, அப்படி சேக்கிழார் அப்படி சொல்லிவிட மாட்டார், ஏதாவது காரணம் இருக்கும் என்று. இயற்கைக்கு மாறான ஒரு ஓமையை இங்கே குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும் என்று அதை ஆய்ந்து பார்த்தேன். அப்பொழுதுதான் எனக்கு தோன்றியது, ஆகா, இயற்கைக்கு மாறான காரணத்தை ஒரு ஓமையை இங்கே சொல்லுகிறார் என்றால் காரணம் பின்னாலே இயற்கைக்கு மாறாக உடம்பிலிருந்து எலும்பும் சாம்பலும் வருவதாக இருக்க, எலும்பும் சாம்பலில் இருந்து இந்த பெண் வந்தாள் என்று இயற்கைக்கு மாறாக பின்னாலே ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதற்காக இப்படி ஒரு ஓமையை சொன்னார்னு சொன்ன. அங்கேயே அப்பயே பேச்சை நிறுத்திட்டு உடனே ஐயா சொன்னாங்க, இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வருமானால் சிவகுமார் போல பல பேச்சாளர்கள் பெரிய புராணத்திற்கு வர வேண்டும் அப்படின்னார். அப்ப அவர்கிட்ட வாங்கின முதல் பாராட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே முதல் சம்பளத்தை வாங்கினா அதை அம்மா கையில் கொடுத்து அதை பத்திரமா, என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, அப்படிலாம் உண்டா சார்? அப்படி அவர் எனக்கு முதலாக எனக்கு ஒரு பிரேக் த்ரூவே அதுதான். அந்த விழாவிலே அவர்கள் கொடுத்த அந்த பாராட்டு இதழினாலே அதற்கு பிறகு எனக்கு தொடர்ந்து பல கூட்டங்கள், பல சொற்பொழிவுகள். அதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதற்கு பிள்ளையார் சுழி போட்ட ஐயா அவர்களே இங்கே, அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. அப்படி அவர்கள் அன்று மனம் திறந்து என்னை பாராட்டினார்கள். இந்த மேடையில் புதியவராக இருக்கிறாரே, என்ன பேசப் போகிறாரோ என்றுதான் நினைத்தேன். ஆனால் இவர் புதியவர் மட்டுமல்ல, புதிய புதிய கருத்துக்களை சொல்ல வருகிறவர் என்று இன்றைய தினம் தெரிந்து கொண்டேன் என்று அவர்கள் பாராட்டினார்கள். அப்படி பாராட்டியவர்கள் இந்த மேடையில் வந்திருந்து இந்த குறுந்தகடுகளை வெளியிட்டு அடியேனை பாராட்டி இருக்கிறார். அவர் பாராட்டை பெறுவதற்கெல்லாம் ஒரு தவம் செய்திருக்க வேண்டும். அந்த தவத்தை நான் செய்திருக்கிறேன் என்பதிலே எனக்கு ஒரு மகிழ்வுதான். ஆனால் அவர்கள் பாராட்டு முழுமைக்கும் நான் உரியவனா என்று யோசித்து பார்க்கிற பொழுது எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால், அந்த பாராட்டுக்கு உரியவனாக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உத்வேகம் உள்ளே எழுந்து, அடியேன் அந்த தகுதிக்கு உடையவனாக என்னை விரைவிலே மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்பேன் என்று அவருடைய திருவடிகளிலே நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். இங்கே 4 தந்திரங்கள் திருமந்திரத்திலே தொடர்ந்து அவங்க ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு செய்தி சொன்னாங்க. எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
4 தந்திரங்கள் மட்டுமல்ல, இப்படி 4 தந்திரங்களோடு பல தொடர் சொற்பொழிவுகளை சிவகுமாரை வச்சுக்கிட்டு எப்படி தான் பண்ணுகிறார்கள்னு தெரியல. ரொம்ப தந்திரக்காரர்கள் இவர்கள். இந்த தந்திரத்தை எல்லாம் அவரிடமிருந்து தந்திரமாக பதிவு செய்து வாங்குகிறார்களே என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது உண்மையிலேயே அவருக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி இங்கே தொடர்ந்து ஒரு 4 தந்திரங்களை நாம் செய்து கொடுத்தோம் நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலேயே ஒரு வியப்புக்குரிய செய்தியாக இருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்க முடியும். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த மண்டபத்தினுடைய சாநித்தியம், இந்த இடத்தினுடைய பெருமை. இந்த இடத்திற்கு யாரெல்லாம் வந்தார்கள் என்று நம்முடைய மணிவாசகம் ஐயா பேசுகிற பொழுது குறிப்பிட்டார். யாரெல்லாம் வந்தார்கள் என்று அவர் பட்டியலிடுகிற பொழுது எனக்கு அடி வயிற்றில் புளியை கரைக்கிறது. எங்கள் ஐயா போன்றவர்கள் எல்லாம் முன்னையும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் இந்த மன்றத்திற்கு ஒன்றும் புதியவர்கள் அல்ல. புரசை திருநெறி கழகத்திற்கோ அல்லது கமலவிநாயகர் சத்சங்கத்திற்கோ ஐயா புதியவர்கள் அல்ல, ஏற்கனவே பல முறை வந்தவர்கள் தான். அவர்களெல்லாம் போட்டுவிட்ட தார் ரோட்டில் தான் என்னுடைய கார் ரொம்ப அற்புதமாக பயணம் செய்து கொண்டு இருக்கிறது. அவர்களெல்லாம் போட்டு வைத்து விட்டு போனார்கள். அடிக்கடி சொல்லுவார் நம்முடைய மணிவாசக ஐயாவும் சரவணனும் சொல்லுவார்கள், இங்கே நம்முடைய பனசை அருணா அவர்கள் இங்கே மிகச் சிறப்பாக ஒரு செம்மைப்படுத்தி ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டு போனார்கள் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கெல்லாம் நாம் நிச்சயமாக ஒரு கடப்பாடு உடையவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மன்றத்திலே வருகின்ற அடியார் பெருமக்கள் தனிச்சிறப்புடையவர்கள். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருமந்திரம் பல இடங்களிலே அடியேன் பேசுகிறேன், அது உண்மைதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த மண்டபத்தில் ஐசிஎஃப்ல வந்து திருமந்திரத்தை பேசுகிற பொழுது அது ஒருவர் கேட்டே விட்டார், அது என்ன, அது வேற இடத்துல வேற மாதிரி பேசுகிறீர்கள், ஐசிஎஃப்ல மட்டும் தனியாக வேற மாதிரி பேசுகிறீங்களே. என்னப்பா திருமந்திரம் தானே பேசுகிறேன், அங்கே வேற மாதிரி இங்கே வேற மாதிரி எப்படி பேச முடியும் அப்படின்னு. இல்லைங்க ஐயா, அங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு, ஐசிஎஃப் வந்தால் வேற மாதிரி இருக்குங்க ஐயா அப்படின்னுகிறார்கள். அப்படியெல்லாம் வேற வேற மாதிரி பேசுவது போல எனக்கு தோணவில்லை. அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், வந்து கேட்கிறவர்களுடைய அந்த ஒரு ஆர்வம், அவர்களுடைய உண்மைத்தன்மை, அவர்கள் எத்தனை பணிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இன்றைய தினம் நாம் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகிறார்கள். அவர்கள்தான் இந்த வெற்றிக்கு மூல காரணமாக இருக்கிறவர்கள் என்பது இந்த தருணத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் இங்கே வந்து அடியேன் பேசுவதும் அல்லது மீண்டும் மீண்டும் பல அறிஞர்கள் இங்கே வருவதற்கும் காரணமாக இருக்கிறவர்கள் அடியார் பெருமக்கள் தான். அடியார்களுடைய பெருமையை அளத்தற்கு அரியது. அதனால தான் திருமூலர் சொல்லுகிறார், நடமாட கோயில் என்று நம்மளை அவர் குறிப்பிடுகின்றார். நடமாட கோயில், படமாட கோயில் என்று அதை 2 விதமாக அவர் காட்டுகிற பொழுதே அதை நானும் பார்த்திருக்கேன். பல பேர் நடமாடும் கோயில், நடமாடும் கோயில் அல்ல, அது நடமாட கோயில் தான். படமாட கோயில், நடமாட கோயில். மாடக்கோயில்கள் என்கின்ற அமைப்பு முறை அந்த காலத்தில் கல்லினாலே சிலைகள் சிற்பங்கள்லாம் வருவதற்கு முன்பாக படத்தை வைத்து வழிபடுகின்ற நிலை, அந்த காலத்தில் ஓவியத்தை வைத்து வழிபடுகின்ற நிலை, திரைச்சிலைகளை வைத்து வழிபடுகின்ற நிலை எல்லாம் இருந்ததினாலே அது படமாடக்கோயில் என்று தான் அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே இது நடமாட கோயில், இது நடமாடுகின்ற நடமாட கோயிலாக இருக்கின்றவர். ஏனென்று சொன்னால் அடியார் பெருமக்கள் தான் சிறந்த சிவனை அறிந்து கொள்வதற்குரிய சிறந்த சாதனங்களாக விளங்குகிறார்கள். ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பொருளை சார்ந்ததன் வண்ணமாக இருந்துதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். நெருப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நெருப்பு இருக்கிற பொருளை வைத்துத்தான் நெருப்பை தெரிந்து கொள்ள முடியும், இல்லாவிட்டால் நெருப்பை தெரிந்து கொள்ள முடியாது. நெருப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சா நெருப்பு வருகிறது, அப்ப குச்சிக்குள்ள அந்த நெருப்பு இருக்கிறது, ஒன்றை சார்ந்து இருக்கிறது. விறகுலே நெருப்பு இருக்கிறது, விறகில் தீயினன் என்றார். ஒன்றை சார்ந்து இருக்கிற பொழுதுதான் நெருப்பை தெரிந்து கொள்ள. பெட்ரோல் அதனை சார்ந்து இருக்கிறது, தெரிந்து கொள்ளலாம். ஒன்றை சாராமல் நெருப்பை தெரிந்து கொள்ள முடியாது. அதுபோல சிவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொள்ளக்கூடிய முறையிலே சிறப்பானது எது என்றால், நாம ஒரு படத்தில் வைத்து வழிபாடு செய்கிறோம், ஒரு சிலையிலே ஒரு கல்லிலே இப்படியெல்லாம் வைத்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அவற்றிலே நாம் பாவனை செய்து கொள்ளுகின்றோம். பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானேன்னாரு. பாவனை ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் அனுபவம் வரும். நாம பாவனைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முதிர்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனுபவம் கிட்டும்.
பாவனை வெறும் அது படம், அது வெறும் ஓவியம், அது வெறும் இது என்று நினைப்போமே, ஆனால் அங்கே பாவனை முற்று பெறாது, அங்கே அனுபவத்திற்கும் இடமில்லை. எனவே நாம ஒரு படத்தையோ அல்லது ஒரு கல்லையோ அல்லது ஒரு சிலையையோ நாம் பாவிக்கிறோம் சிவம் இருப்பதாக. என்ன இருந்தாலும் அது அசித்து பொருள். ஆனால் ஆன்மா இருக்கிறதே அது ஒரு சித்து பொருள். ஆன்மாவை இடமாக கொண்டு சிவத்தை அறிவது என்பது இன்னொரு முறை. அசித்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு சிவத்தை அறிவது சிறப்பு என்றால், ஆனால் சித்தாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை கொண்டு சிவத்தை அறிதல் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கிறது. அந்த நிலையிலே தான் அடியார்கள் நடமாடும் சிவமாக விளங்குகிறார்கள் என்கிற முறையிலே நம்முடைய திருமூலர் குறிப்பிடுகின்றார். எனவே அடியார்களை கொண்டு நீ சிவத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிலையோ ஒரு சிற்பமோ தெரிந்து கொள்வதை காட்டிலும் நடமாடுகின்ற, பேசுகின்ற, உரையாடுகின்ற, பழகுகின்ற, பெருமை சொல்லுகின்ற அடியார்கள் சிவத்தை வெளிப்படுத்துகின்றவர்களாக விளங்குகிறார்கள். அதனால தான் மணிவாசர் சொன்னார், நீ கூப்பிடுற வரைக்கும் எனக்கு அவங்க கிட்ட இருக்கிற பாக்கியத்தை கொடுனார். உடையாள் உந்த நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிய. அடியார் நடுவுள் இருக்கும் அருள் என்று சொன்னால் அடியார்களுக்கு நடுவில் ஒரு சீட்டு காலியாக இருந்தால் உட்கார்ந்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன் சார் ஓரமாக சேர் காலியாக இருக்கே, ஏன் நடுவில் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கு? இல்லை, மாணிக்க நடுவுள் இருக்கும் தான் சொல்லியிருக்கார். அதனால் நடுவில் உட்கார்ந்து அந்த அர்த்தம் இல்லை. நடுவுள் என்று சொன்னால் உள்ளத்தின் நடுவே என்ற அர்த்தம். அடியார்களுடைய உணர்விலே இருத்தல். அடியார்கள் இங்கே சிவ உணர்விலே இருக்கிற பொழுது நாமும் அந்த சிவ உணர்விலே கலத்தல். அந்த நடுவுள் தான் குறிப்பிடுகின்றார். அது மிகப்பெரிய பேராக இருக்கிறது. நம்மளது முன்ன பின்னே இருந்தாலும் அடியார்கள் வலிமையாக சிவத்தை எண்ணிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே நாம் அங்கே உள்ளே வருகிற பொழுது நம்முடைய எண்ணமும் அந்த எண்ணங்களினாலே வலிமைப்படுகிறது இல்லையா? அப்படித்தானே? அப்படி மிகச் சிறப்பாக இந்த அடியார்கள் இன்றைய தினம் இந்த குறுந்தகடுகளை பெறுவதற்கு உரியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக உரியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநீதி கழகத்திற்கும் இதற்கெல்லாம் சொல்லித்தர வேண்டியதில்லை. அவர்களெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இப்படிப்பட்ட விழாக்களை எல்லாம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறவர்கள். யாரை அழைக்க வேண்டும், யாருக்காக அழைக்க வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும் என்கிற அந்த செய்திகளெல்லாம் மிக தெளிவாக அறிந்தபடியினாலே இந்த திருமூலர் அந்த தமிழ்ச்சபையை சார்ந்தவர்களையே இந்த குறுந்தகடை பெறுவதற்கு அழைத்திருப்பது மிக பொருத்தமாக இருக்கிறது. என்னையும் ஒரு முறை அழைத்திருந்தார்கள். அங்கே போய் நான் பேசிவிட்டு வந்தேன். மிக அற்புதமாக அவர்கள் நம்முடைய சரவணன் குறிப்பிட்டது போல அந்த இடத்திலே அவர்கள் மிக அற்புதமாக திருமூலருக்கு ஒரு சன்னதி அமைத்து மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த சேந்தனாருடைய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு குறுந்தகடை பெறுவதற்கு அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திருமுறை பாடுகிற ஒரு வழக்குரைஞரை பார்க்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் சொன்னார் நம்முடைய சரவணன், அதுதான் எனக்கு ரொம்ப பொய்யே பேசாத அப்படின்னாரு. எங்கேயோ படித்தது ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு வழக்கறிஞர் கேட்டாராம், இன்னொருத்தரை கேட்டாராம், ஏன் நான் இந்த முதல் கேஸு எனக்கு எப்படியாவது ஜெயிச்சாகணும், எப்படி ஜட்ஜி ஒரு மாதிரியா எப்படி ஏதாவது கொடுத்து சமாளிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வழக்கில் நான் ஜெயிச்சாகணும், இதை தோத்துனா என் கரியரே போயிடும், அதனால் ஜட்ஜி ஏதாவது கவனிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நண்பர் ஐயா அவர் ரொம்ப நெருப்பு மாதிரியா, ஏதாவது ஒன்று கொடுத்தேன்னு நீ அத்தோட தொலைஞ்ச, ஆமாம் ஜாக்கிரதை அப்படின்ட்டார். சரின்ட்டு இவரும் சரி அப்படியா அப்படின்னுட்டார். அப்புறமா வழக்கில் அவர் வெற்றி பெற்றுவிட்டார். யார் கேட்டார், அவர் வெற்றி பெற்றுவிட்டார். நண்பர் விட்டார், நல்ல வேலை பார்த்தியா நீ ஜெயிச்சிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னார். ஆமாம் எப்படி ஜெயிச்சார், எல்லாம் ஜட்ஜை சரி கட்டி தான் அப்படின்னார். நீயா எப்படியா சரி கட்டினேன்னு, ஜட்ஜுக்கு ஒரு பெரிய இது அனுப்பிச்சேன், ஒரு பாட்டில் அனுப்பிச்சேன் அப்படின்னார். அது எப்படியா நீ ஜெயிச்சா, அவர் வாங்க மாட்டாரே, ஆனால் அதில் அனுப்பும்போது எதிர்கட்சி வக்கீல் பேரெல்லாம் போட்டு அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னார். ஆக எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற அந்த பாங்கிலே வழக்குரைகள் இருக்கிற பொழுது எப்பொழுதும் திருமுறையே வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய வழக்குரைஞர் அவர்கள் இங்கே அது வழக்குரைஞர்கள் வருவது காசுப்பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக சைவத்திற்கு தொண்டு செய்திருக்கிறார்கள்.
மிகப்பெரிய தொண்டாற்றி வருகிறவர்கள் துறை எது என்றது முக்கியமல்ல. என்ன கூட பல பேர் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் இன்ஜினியர் ஆச்சா, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க தமிழ் அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க பிறந்ததுலேருந்து தமிழ் தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது எப்படி பேசுகிறேன்னு கேட்குறீங்களே. எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததே அம்மா அப்பா தாத்தா அப்படி தானே கற்றுக் கொடுத்தாங்க, பேசுறது இல்லை. அது சரி, எப்படி மேடையில் எப்படி பேசுகிறீங்கன்னு, மேடையில் அதே தமிழ் தான் பேசுகிறேன் அப்படின்னேன். அதனால் அப்படி ஒரு ஆச்சரியமாக எல்லாரும் கேட்கிறார்கள். அவர் கேட்குறது நியாயம் இருக்குது. ஏன்னா மீடியம் ஆஃப் ஸ்டடி எல்லாமே இங்கே ஆங்கிலத்தில் இருந்திருக்குமே, எப்படி தமிழில் பேசுகிறேன். உண்மைதான். அது கூட நினச்சி பார்த்தா சில சமயம் மகாவித்வான் பக்கத்துல எல்லாம் நான் உட்கார்ந்துக்கிட்டு, இல்லை அவருக்கு மகாவித்வான்ங்கிற பட்டம், அப்படிப்பட்ட மிகப்பெரிய தமிழறிஞர் அவரோடு நாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னுடைய தமிழ் அல்ல, யாம் சிவத்தின் மேலே வைத்த அன்புதான், வேற எந்த காரணமும் கிடையாது. அந்த ஒரு தகுதிக்கு அவர் எங்கேயோ கொண்டு போறார். என்ன, தகுதி இல்லாதவரையெல்லாம் மேலே ஏற்றுகிற அந்த பெருங்கருணை சிவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. அதனால் மணிவாசகர் சொன்னது போல, கருணையினால் கலந்து என்னை ஆண்டு கொண்ட விடையவனேன்னார். என்னுடைய தகுதியினால் என்னை கலந்து ஆண்டு கொள்ளவில்லை, உன்னுடைய கருணையினால் என்னை. எப்பயாவது எனக்கு இறையருள் கிடைத்தது என்று சொன்னால் அது என்னுடைய தகுதியினால் கிடைத்தது என்று எண்ண முடியாது, அது உன்னுடைய கருணையினால் கிடைத்தது என்று தான் நான் எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் மணிவாசக பெருமாள். மற்றவர்களுக்கும் அருள் கிடைச்சதுன்னா அவங்க தவம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வழிபாடு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைத்தது, அவர்கள் தகுதியினால் பெற்றார்கள். ஆனால் நான் பெற்றது கருணையினால் பெற்றேன் என்று சொல்லுகிறார் மணிவாசகர். அப்படி நானும் கூட தமிழ் பேசுகிறேன் என்று சொன்னால் அது சிவனுடைய கருணையினால் என்பதுதான் 100க்கு 100 உண்மையான ஒரு செய்தி. இங்கே நான் இந்த ஏற்புரை என்று போட்டிருப்பதனாலே அந்த ஏற்புரைக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினாலே, மிக அற்புதமாக சென்ற முறை 3ஆம் தந்திர வெளியீட்டு விழா திருவாவடுதுறை ஆதீனத்தில் நிகழ்ந்தது. திருவாவடுதுறை ஆதீனமே அதை வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை இந்த சபைக்கு தந்தது. அதற்கு காரணமாக விளங்கியவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களும் அவருடைய செல்வன் இவனு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்திருக்கிறார். ஓ சரி, இவனு வந்திருக்கிறார். அவரும் மிகுந்த உழைப்பு. அந்த 3ஆம் தந்திரம் அங்கே மிகச்சிறப்பாக வெளியிடப்பட்டது. 4ஆம் தந்திர வெளியீட்டிலும் அவர்கள் கலந்து கொள்வதை பற்றி எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. இந்த மிகச்சரியாக சொன்னார்கள் நம்முடைய மணிவாசகம் ஐயா. மணிவாசகம் ஐயா சொல்லுகிற பொழுது சொன்னார், எனக்கு பின்னாலே பலரும் இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துகிறார்கள். அது உண்மை. அத்தனை பேரும் ஒரு இணைப்பாக இருந்து கூட்டாக இருந்து மிகச்சிறந்த விழாக்களை எல்லாம் இங்கே செய்து வருகிறார்கள். ஐயா இங்கே சிவதர்மோத்தரம் பேசி வருகிறார். இங்கே நம்முடைய சிவச்சந்திரன் ஐயா அவர்கள் திருமுறை வாழ்வியல் என்பது பற்றி பேசுகிறார்கள். நம்முடைய பவானி ஐயா அவர்கள் இங்கே பெரிய புராணம் பேசுகிறார்கள் என்கிற செய்திகளெல்லாம் எனக்கு அவ்வப்பொழுது நம்முடைய மணிவாசகம் ஐயா தெரிவிப்பார்கள். அதை கேட்கிற பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் திருமுறைகள், எங்கு பார்த்தாலும் சிவநாமத்தினுடைய பெருமைகள் இப்படி ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மண்டபம் போல புண்ணியம் செய்த மண்டபம் வேறு எந்த மண்டபமும் இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இந்த மண்டபம் புனிதர் பேரவையாக விளங்குகிறது. மனிதர்கள் எல்லா இடங்களிலும் கூடிவிடலாம், ஆனால் புனிதர்கள் கூடுவது தான் ரொம்ப கடினம். அப்படி புனிதர்கள் கூடுகின்ற பேரவையாக இந்த பேரவை விளங்குகிறது என்று அடியேன் குறிப்பிட விரும்புகின்றேன். 4 தந்திரங்கள் இங்கே வெளியீட்டு விழா, 4ஆம் தந்திரத்தினுடைய வெளியீட்டு விழா. பல தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணமாக இருக்கின்றன. உலகின் பல்வேறு மூலைகளில் இருந்தெல்லாம் தொலைபேசிகள் வருகின்றன. 4ஆம் தந்திரம் வெளியாகிறதாமே, எப்படி பெறுவது, எப்படி வாங்கி கொள்வது, எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அப்படி எல்லோருக்கும் அந்த திருமந்திரத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை சிவபெருமான் ஏற்படுத்த வேண்டும் என்று கருதினானோ என்னவோ தெரியவில்லை. இப்படி அடியேனை ஒரு கருவியாக வைத்து இப்படி செய்திருக்கிறான் என்றுதான் அடியேன் எண்ணிக்கொள்கின்றேன். இனி 5ஆம் தந்திரம் மிக ஒரு அற்புதமான ஒரு தந்திரமாக விளங்குகிறது. அதற்கு தலைப்பு இடுகிற பொழுது சுத்த சைவம் என்று அதிலே தலைப்பிட்டு இருக்கிறார்கள். எடுத்த உடனே தலைப்பு சுத்த சைவம் என்ற தலைப்பு. சைவத்தினுடைய 4 பிரிவுகளை பற்றி பேசுகிறார். அதை தொடர்ந்து சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற பகுதிகளும், பிறகு சத்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம், சகமார்க்கம், ஞான மார்க்கம் என்ற சன்மார்க்கம், இவற்றை எல்லாம் பற்றி மிக
அற்புதமான செய்திகளை எல்லாம் இந்த தந்திரத்திலே பேசுகிறார். சைவத்தினுடைய அடிப்படையாக சைவத்திலே தவம் என்று எதை சொல்லப்பெறுகிறது, அந்த தவத்தை பற்றி பேசுகிறார். அரும்பு மலர் காய்கனி போலன்றோ பராபரமே விரும்பு சரியை முதல் மெய்ஞானம் இவை நான்கும் என்று தாய்மானவர் குறிப்பிடுவது போல சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கினுடைய ஒரு விரிவாக இந்த 5ஆம் தந்திரம் இருக்கிறது. எப்படி சிவத்தை சென்று சேர்வது, அதற்கான நெறிகளை காட்டுவது சுத்த சைவம் என்கிற அந்த நெறியில் இந்த சுத்த சைவத்தை எடுத்த உடனே விளக்குகிறார். முதல்ல சைவம்னா என்னன்னு தெரியணும், அப்புறமா சுத்த சைவம்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் பின்னால் அது நெறி செய்வோம் கடும் சுத்த சைவம்னு ஒன்று சொல்கிறார். இப்போ சைவம்னா பொதுவாக நம்முடைய மக்கள் எல்லாம் சைவம் சைவம் என்று சொன்னால் டக்குன்னு புரிந்து கொள்கிறார். என்ன சார் சைவம் தானே நீங்கள் அப்படின்னு நாம் கேட்கிற பொழுது உடனே சொல்லுகிறார், கிருத்திகை அமாவாசையெல்லாம் நான் சைவம் தான் சார் அப்படி என்று தெளிவாக பேசுகிறார் அவர். ஆக சைவம் என்றால் சாப்பாட்டு விஷயத்திலேயே ரொம்ப தெளிவாக இருக்கிறார். சிவனை வழிபாடு செய்து சிவனையே முழுமுதற் பொருள் என்று ஏற்று சிவனை ஏற்றுக்கொண்டு சிவனை சென்று அடைகின்ற நெறி சைவ நெறி என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிற பொழுது இந்த சைவத்திற்குள்ளே ஏன் இத்தனை ஒரு பிரிவுகள்? அதாவது புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம். புறப்புற சமயம் ஒரு 6, புறச்சமயம் 6, அகப்புற சமயம் 6, இந்த அகச்சமயம் 6. இப்போ 4 24 சமயம் இருக்கு. அடிப்படையா இந்த அகச்சமயம் 6 பாடானவாத சைவத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சிவனை தான் முழு முதற் பொருள் என்று சொல்லுகிறது. அதில் ஒன்றும் பேதம் இல்லை. இப்போ சிவனை தான் முழு முதற் பொருள் என்று சொல்லுகிற திருவாடுதுறை ஆதீனம் இருக்கிறது, திருப்பனந்தாள் இருக்கு, தர்மபுர ஆதீனம் இருக்கு, எல்லாமே சிவனைத்தான் சொல்லி. ஏன் பல ஆதீனங்கள்? நமக்கு ஒரு யோசனை வருகிறது. இப்போ இதில் கூட வருகிற பொழுது இவர் சுத்த சைவம் என்று சொல்லுகிற பொழுது இவர் சுத்த சைவம் என்று திருமூலர் எதை குறிப்பிடுகின்றார்? சைவம் என்பது சிவனை முழுமுதற் பொருளாக ஏற்றுக்கொண்டது என்பது நமக்கு தெரியும். திலத்திலிருந்து வந்தது தைலம், திலத்தின் சாரம் தைலம். திலம்னா எள்ளுன்னு அர்த்தம். எள்ளினுடைய சாரம் எள் நெய் எண்ணெய். எண்ணெய்னாலே அது எள்ளிலிருந்து எடுத்ததுக்கு தான் பேரு எள் நெய் எண்ணெய். அப்ப தேங்காயிலிருந்து எடுத்தா என்ன சொல்லணும்? தேங்காயிலிருந்து எடுத்தா என்ன சொல்லணும்? தேங்காய் நெய். கடலையிலிருந்து எடுத்தா கடலை பருப்பு, கடலையிலிருந்து எடுத்தா கடலை நெய், அப்படித்தானே சொல்லணும். எள்ளிலிருந்து எடுத்தா எள் நெய், கடலையிலிருந்து எடுத்தா கடலை நெய், அப்படித்தான் சொல்லணும். அதுதான் உண்மையிலேயே சரியான பிரிவு. எப்படி எள்ளிலிருந்து எடுத்தால் எள் நெய்யோ, கடலையில் எடுத்தால் கடலை நெய், தேங்காயில் எடுத்தால் தேங்காய் நெய், வேப்பங்கொட்டையிலிருந்து எடுத்தால் வேப்ப நெய், அப்படிதான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம்? என்னன்னு தான் சொல்கிறோம். சரி, ஓஹோ இதுதான் சரியான தமிழாக்கும். நீங்கள் நாளைக்கு போய் மளிகை கடைக்காரர்கிட்ட ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் நெய் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வெயில் ஆரம்பிச்சிச்சு போல இருக்க, நல்லா தான் இருந்தார் அப்படின்னு நம்மளை தப்பா நினைப்பார். நம்ம சரியா பேசுறோம்னு அவருக்கு தெரியுமா? அவர் என்ன தேங்காய் எண்ணெய்னு சொல்லணும்னு நினைப்பாரு. தேங்காயா எள்ளா? எண்ணெயிலிருந்து எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய் என்கிற பொது பெயரா போச்சு எண்ணெய். சரி, பொது பெயரா போச்சு. அப்ப அந்த எள்ளிலிருந்து எடுக்கிற நீக்கு என்னதான் சொல்றது எண்ணெய்க்கு? அப்படின்னா நல்ல எண்ணெய்ட்டான். இப்ப மித்ததெல்லாம் கெட்ட எண்ணெய் ஆயிப்போச்சு. சரி, அப்ப இந்த நல்ல எண்ணெய் எள் நெய், எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற நெய் எள் நெய், கடலையிலிருந்து எடுக்கப்படுகிற கடலை நெய், அது இப்போ எல்லாத்துக்கும் பொது பெயரா எண்ணெய்னு ஆயினதுனால நமக்கு எள்ளிலிருந்து எடுக்கிறதுக்கு நல்ல எண்ணெய்னு பேர் வச்சுட்டோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப எள்ளு தான் திலம் என்பது. திலத்தின் சாரம் தைலம், சிவத்தின் சாரம் சைவம். இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று சிவானந்தம் பெறுதல். இதுதான் அல்டிமேட் நோக்கம். நமக்கு என்ன நோக்கம்னா நமக்கு ஆனந்தம் பெறணும். நம்ம துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. உயிர்கள் பிறந்த நாள் முதல் இந்த உலகத்தை நீங்கு நாள் வரைக்கும் இது துன்பம்தான் படுகிறது.
நடுவில் கொஞ்சம் இன்பம் வர மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டால் இன்ப ட்ரெஸ்ஸு போட்ட துன்பம். அதுவும் துன்பம் தான், ஆனால் ட்ரெஸ்ஸு மாறி இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வாழ்க்கையில் பிறந்த நாள் தொட்டு இறக்கும் நாள் வரைக்கும் இது துன்பங்களைத்தான் பல்வேறு விதமான வண்ணங்களிலே பல்வேறு விதமான வகையிலே அனுபவித்துக் கொண்டே வருகிறது. இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இன்பப் பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை சார்ந்து. அது ஒண்ணுதான் வழி. இதை நமக்கு அறிவுறுத்துறதுக்குத்தான் இந்த பிறப்பே வருகிறது. எனவே பேரானந்த பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை உயிரானது எப்படி சார வேண்டும், அதுக்கான நெறிமுறைகள் என்ன என்று காட்டுவதுதான் சைவம். எனவே அது சரியை காட்டுகிறது, கிரியை காட்டுகிறது, யோகத்தை காட்டுகிறது, ஞானத்தை காட்டுகிறது, இப்படி செல்ல வேண்டும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சுத்த சைவம் என்று சொல்லுகிறாரே, அது என்ன? இதற்கு நடுவில் நமக்கு சித்தாந்த சைவம் என்கிற ஒரு சைவம் ஒன்று இருக்கு. இந்த சுத்த சைவம் பேரா, சித்தாந்த சைவம் பேரா? இதை நம்முடைய திருமூலர் குறிப்பிடுகிற பொழுது எப்படி குறிப்பிடுகின்றார்? இதெல்லாம் நாம சிந்திக்கிறதுக்கு தான் இந்த பகுதியை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். திருமூலருடைய ஒரு குறிப்பின்படி பார்க்கிற பொழுது இந்த சுத்த சைவம் அகச்சமயங்களில் சொல்லப்படுகின்ற இந்த 6 சமயங்களில் ஒன்றாக விளங்குகின்ற சிவ பரிணாமவாத சைவமாக அதை சிலர் மயங்கி அதை சுத்த சைவமாக குறிப்பிட்டு இருக்கிறார்களே, அந்த சுத்த சைவத்தை அவர் குறிப்பிடவில்லை. சுத்த சைவம் என்றால் அது சித்தாந்த சைவத்தைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிட்டு இருக்கிறார் என்று ஆய்வாளர்கள் எல்லாம் மிக தெளிவாக பல்வேறு விதமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் ஆய்ந்து பார்த்து. தாய்மானவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். தாய்மானவர் சொன்னார், ஐவகை எனும் பூதம் ஆதியை வகுத்து அதில் அசர சர பேதமான யாவையும் வகுத்து நல்லறிவையும் வகுத்து மறை ஆதி நூல்களையும் வகுத்து சைவம் முதலான அளவில் சமயமும் வகுத்து. எதெல்லாம் நீ வகுத்தாய், இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டாக நீ எதையெல்லாம் வகுத்தாய் என்று பட்டியல் போடுகிறார். அப்படி பட்டியல் போடுகிற பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். ஐவகை எனும் 5 வகையான பூதம் ஆதியை வகுத்து, 5 வகையான பூதங்களும் அந்த பூத கலப்பினாலே ஆன பல பொருள்களையும் பல்வேறு விதமான இந்த தனு கரண போன போகங்களை எல்லாம் நீ வகுத்து தந்தாய், அமைத்து தந்தாயினார். ஐவகை எனும் பூதம் ஆதியை வகுத்து, நிலத்தில் ஆரம்பிச்சு எல்லா தத்துவங்களையும் அதில் அடக்கிக்கலாம். அதனுள் சர அசர பேதமான யாவையும் வகுத்து, அறிவுள்ளன அறிவில்லாதன எல்லாத்தையும் அதில் நீ படைத்திருக்கிறாய், வகுத்து தந்திருக்கிறாய். எல்லாம் நீ கொடுத்ததுதான். ஐவகை எனும் பூதம் ஆதியை வகுத்து அதில் அசர சரபேதமான யாவையும் வகுத்து, அதற்கு மேல நல்லறிவையும் வகுத்து. நல்ல அறிவு, நல்லறிவு வரத்துக்கு தான் கொஞ்சம் உடம்பு இருந்தால் மட்டும் போதுமா? இந்த உடம்பிலே இந்த உயிர் தங்கி இருக்கிற பொழுது இந்த உடம்பை அதை சிவபூசைக்காகவும் சிவ வழிபாட்டிற்காகவும் தந்தது என்று உணர்வதற்கே எத்தனை காலம் ஆகிப்போச்சு இல்லையா? எத்தனையோ காலம் ஆகிப்போச்சு. அந்த நல்ல அறிவு கொடுத்தாய், நல்ல அறிவையும் வகுத்து. அடுத்தது சொன்னார், மறை முதலான ஆதி நூல்களையும் வகுத்து. நிறைய நூல்களை தந்திருக்கிறார். இந்த நூல்களை எல்லாம் பெருமான் ஞானிகளை அதிர்ஷ்டித்து நின்று இந்த நூல்களை நமக்கு வழிகாட்டிகளாக தந்திருக்கின்றார். இந்த நூலை எல்லாம் கொடுத்தார். 5 வகையான பூதத்தை ஆண்டு அந்த 5 வகையான பூதங்களினாலே தனி கரண புவனபோகங்களை எல்லாம் தந்த உயிர்களை அதற்கு அதிலே அசரசர பேதமான உயிர்களை எல்லாம் அதிலே அந்த புவனபோகங்களிலே பொருந்தும்படி செய்த, அதை வகுத்த, அறிவை கொடுத்த சிலருக்கு ஞான நூல்களை எல்லாம் கொடுத்த. அடுத்ததாக ஒன்று சொன்னார், சைவம் முதலான அளவில் சமயமும் வகுத்து. அளவற்ற சமயங்களையும் வகுத்தாய்.
இதெல்லாம் தாண்டி ஒன்று சொன்னார் பாருங்க, அதுதான் முக்கியம். மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்து, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இத்தனை சமயங்களை வகுத்தவர் அதற்கு மேல் நிலையாக ஒரு நிலையை வகுத்தாராம். அது என்னன்னாரு, சமயம் கடந்த மோன சமரசம். இந்த சமயம் கடந்த மோன சமரசம், இந்த சமயாதீதம், எல்லா சமயங்களுக்கும் அப்பாற்பட்டு நிற்கின்ற நிலை, இந்த எல்லா சமயங்களுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிற ஒரு நிலை, எல்லா சமயங்களையும் தாண்டி நிற்கிற நிலை, அந்த நிலையைத்தான் சித்தாந்த சைவம் என்று தாய்மானவர் குறிப்பிடுகின்றார். சைவ சித்தாந்தம் என்று இது பேசப்பெறுது. அதுதான், ஏன்னா அங்கதான் அந்த தென்முக கடவுள், அந்த மேல்நிலை, அந்த சித்தாந்தம் என்பதற்கு அவர் சொல்லுகிறார், மோன சமரசம் கடந்த சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்தாய். எல்லாத்தையும் வகுத்த, 5 பூதங்களை வைத்து இந்த தனிகர்ம போன போகங்களை வகுத்த, அதில் அசரசர வேதமான அதிலையும் வகுத்த, நல்ல அறிவை வகுத்த, நூல்களை வகுத்த, சமயங்களையும் வகுத்த, மேல சமயாதீதமான ஒரு நிலையையும் வகுத்தாய். எல்லாத்தையும் செஞ்ச, ஒன்னே ஒன்று செய்ய மறந்துட்டியப்பா, அதை மட்டும் ஏன் நீ வகுக்கவில்லை? என்ன இதையெல்லாம் தெரிஞ்சு உன்னை அடையறதுக்கு எனக்கே நீ அருள் வகுக்கலன்னு கேட்டார். அங்க மோன சமரசம் வகுத்த நீ யான் உனை அணுகவும் தன்னருள் வகுக்கையிலேயே, ஒரு அருள் செஞ்சிருக்க கூடாதா உன்னை சேர்வதற்கு என்று அவர் கேட்கிறார். இப்ப இந்த சித்தாந்தம் என்று மோன சமரச சித்தாந்தம், இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நூல்களாகட்டும், 12 திருமுறைகளாகட்டும், 14 சாத்திரமாகட்டும், இவையெல்லாம் முடிந்த முடிவாக எதை காட்டுகின்றன? இவற்றினுடைய முடிவு எது அப்படின்னு கேட்டால் அது சித்தாந்தம், சித்தாந்த சைவம். இப்போ சித்தாந்தம் என்று சொல்லுகிற பொழுது முடிந்த முடிவுங்கிறோம். தாய்மானவருடைய நிலையில் அதை பார்க்கிற பொழுது அந்த சித்தாந்தத்துக்கு ஒரு புதிய பரிமாணம், ஒரு புதிய பொருள் கிடைக்கிறது அந்த சுத்த சைவத்திற்கு, இல்லையா? அதுதானே ரொம்ப முக்கியம். வார்த்தைகளுக்கு பொருள் தெரிந்து கொள்வதும் பொருளுக்கு வார்த்தைகளை கண்டுபிடிப்பதும் ரொம்ப ஒரு கடினமான செயல். சில சமயம் பொருளுக்கு வார்த்தை இருக்கும், சில சமயம் பொருளுக்கு வார்த்தை இருக்காது, அந்த பொருளுக்கான வார்த்தையை கண்டுபிடிக்கணும். சில சமயம் வார்த்தைகள் இருக்கும், பொருளை தேடி அலையணும். உரிய சொல்லை கண்டுபிடிப்பதும் உரிய சொல்லுக்கு பொருளை கண்டுபிடிப்பதும் இது ரொம்ப ஒரு நுணுக்கம். சித்தாந்தம் அப்படிங்கிற பொழுது சித்தாந்தம், சித்தம், அந்தம், முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லுகிற பொழுது நாம் யோசிக்கிற மாதிரி ஒரு நிலையை நம்முடைய தாய்மானவர் ஏற்படுத்துகிறார். சித்தாந்தம் ஏன் அதுக்கு பேருனா, சித்தம்னா ஞானம், சித்தம்னா ஞானம், அந்தம்னா ஞானத்தின் முடிவு. ஞானத்தின் முடிவு என்னன்னு கேட்டா அது மோனம். எனவே சித்தாந்தம் என்றால் மோன நிலைதான் அதனுடைய முடிவாக விளங்குகிறது. அந்த மோன நிலையை பேசுகின்ற ஒரே சைவம் சித்தாந்த சைவம். அவர்தான் தென்முக கடவுளாக இருந்ததை காட்டுகிறவர் என்கிற நிலையை நம்முடைய சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது. முடிவு எங்கே இன்பம் அப்படி கேட்டா, சும்மா இரு சொல்லறன்னார். இதுதான் சித்தாந்தம். அப்ப இந்த சுத்த சைவம் என்பது எங்கே வருகிறது என்று சொன்னால், சித்தாந்த சைவம் என்று சொல்லுவது ரொம்ப அற்புதமா முதல் பாட்டில் அல்லது 2வது பாட்டிலேன்னு கூட வச்சுக்கலாம். சொல்லுகிறபடி சொல்றார், சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு. சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு, சித்தும் அசித்தும் முன் சேர்வுராமே நீத்த, சுத்தமும் அசுத்தமும் தோய்வுராமே நின்ற நித்தப்பரம் சுத்த சைவர்க்கு நேயமே. இதுதான் திருமந்திரம். சுவாமி சொல்லுகிற பொழுது இந்த சுத்த சைவர்க்கு நித்தப்பரம், அது நித்தம் பரம்னு வந்திருக்கும். நித்தம் பரம் நேயமே. நேயம் என்று சொன்னால் அந்த திருப்புடி என்று சொல்லுவார்கள் அல்லவா, ஞானம் ஞாதுரு ஞேயம், அறியப்படுகின்ற பொருள். நாம் ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறியப்பட வேண்டிய பொருள் எது? ஆன்மா எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை அறிந்து கொண்டிருக்கிறது?
அதுதான் இப்போ முக்கியம். எதை அறிந்து கொண்டு இருக்கிறது, அது எதை அறிய வேண்டும். ரொம்ப அற்புதமாக அருணகிரிநாதர் சொன்னார், ஒளித்திகள் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளேனார். பிரணவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, பிரணவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு என்ன சொன்னார்னு சொல்லுகிறார். அப்பாவும் பிள்ளை என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்றார். அப்படி சொன்னவர் அருணகிரிநாதர் ஒருத்தர் தான் சொன்னார், வேற கந்தபுராணத்தில் கூட இல்லை. பிரணவத்தினுடைய பொருள் என்னன்னு வேற கந்தபுராணத்தில் கூட கிடையாது. பிரணவத்தின் பொருளை கேட்டாரு, இவர் அவருக்கு சொன்னாருன்னதோட நின்று போயிடும். ஆனால் என்ன சொன்னாருங்கிறத அருணகிரிநாதர் சொல்றார். ஆமா, அதுதான் இன்னும் முக்கியம். அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. அருணகிரிநாதர் அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவருக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, அப்பா கிட்ட என்ன சொன்னாரோ அதை இவர்கிட்டையும் சொன்னார். அதனால இவருக்கு தெரியும். அது சொன்னார், ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள். எப்படி சொன்னாரா, மழலை மொழி கொடு தெளித்தர ஒளித்திகள் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளேனார். அது எப்படி சொன்னாரா, மழல மொழியில சொன்னாராம். இந்த மழல மொழியில முருகன், ஏன்னா அது குழந்தை பாலசுப்ரமணியர் இல்லையா, பாலசுப்ரமணியம் இல்லையா, சிவசுப்ரமணியம் இல்லையா, அது அது அப்படி மழல மொழியில் அப்படி சொல்லிச்சான். அது எப்படி சொல்லிச்சான், அது பிரணவத்தின் பொருளை அது ஓதிச்சான், மழல மொழியில் சொல்லிச்சான். மழல மொழி எப்போவுமே குழந்தைங்க மழலையில் சொன்னால் அதுங்க என்ன சொல்லுதுங்கிறது பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும், முக்கியவாசி மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை முருகன் எதையோ சொல்லி சிவன் அப்படி ஏதோ புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குன்னு நாம நினைச்சிருவோம்னு சொல்றார். மழலை மொழி கொடு தெளித்தரன்னாரு. அருணகிரிநாதர் வேர்ட்ஸ் எப்படி காயின் பண்றாருன்னு பாருங்க. மழலை மொழியில சொன்னாரா, ஆனா தெளிதர சொன்னாராம். என்ன சொன்னார் தெளிதர, ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள். நாம அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். நாம அறிவற்ற பொருள்களைத்தான் அறிந்து கொண்டிருக்கிறோம். எப்ப இந்த அறிவை அறிகிறோம், எப்ப அறிவோம் என்று சொன்னால், இந்த உயிரானது வெளியிலேயே போய்கொண்டு அறிவற்ற பொருள்களையே பார்த்து கொண்டு இருக்கிறது. அது எப்ப திரும்பி உள்ள பார்க்குதோ, வெளியிலேயே பார்த்துட்டு இருந்தா எப்படி, உள்ளேயும் பார்க்கணும். உள்ள பார்க்கிற பொழுது தன்னை இயக்குகின்ற பொருள் எது, இப்ப வெளியில இயங்குகிற பொருள் எது, எப்படி அவன் உடம்பு இயங்குதுன்னா நான் தான் இயக்குறேன்னு சொல்லுகிறான். அவன் எப்படி இயக்க முடியும்? உயிரால் உடலை இயக்கவே முடியாது. அதுக்கு அந்த ஆற்றலே கிடையாது. உயிருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. அது அறிவித்தால் அறிகின்ற பொருள், அனுபவித்து அறிகின்ற பொருள், ஏகதேசமாக அறிகின்ற பொருள், அவ்வளவுதான் உயிர். ஆனா உயிருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. அப்படி ஆற்றல் இருக்குமானால் இந்த உடலை மட்டுமல்ல, எந்த உடலையாவது போய் அது இயக்கிக் கொள்ள வேண்டியது தானே. அப்படி இயக்குமா இது இந்த உயிர்? உயிருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. உயிரை சிவம் இயக்கினால் உயிர் உடலை இயக்கும். எப்ப சிவம் உயிரை இயக்குகிறத நிறுத்துதோ அப்பவே இது சவமாயிடும், முடிஞ்சு போச்சு. ஒன்று தரும் ஆடலை ஒருவி ஆவி மெய் துன்று தரும் ஆடலை தொடங்கி ஐவகை மன்று தரும் ஆடிய வள்ளல் காமுற குன்று தரும் ஆடிய குமரனை போற்றுவாம்னாரு கச்சியப்பர். புள்ள குன்றுதோறும் ஆடுறான், அப்பா மன்றுதோறும் ஆடுறார். ஐவகை மன்றுதோறும் ஆடிய வள்ளல் காமுற. மன்றுதோறும் ஆடுறது மட்டுமல்ல, மன்றுதோறும் வழக்கும் ஆடுவார். இவர் யாரு, அப்பா. மன்றுதோறும் போய் வழக்கும் ஆடுவார், வழக்காடுவார். அப்படி இந்த உயிர் அந்த ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். ஒன்றுதோறும் ஆடலை ஒருவி ஆவி மெய் துன்றுதோறும் ஆடலை தொடங்கினார். அப்ப அவர் உள்ள போனா தான் உயிர் இந்த உடம்பை இயக்க முடியும். உயிருக்கு உயிராக இருந்து உடலை இயக்குகின்றார். ஆகை சொல்லுகிறார், சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சத்து அசத்து சதசத்து, சத்தாக இருக்கக்கூடிய சிவம் பதிப்பொருள், அசத்தாக இருக்கக்கூடிய சடப்பொருள் சதசத்து, சத்தை சார்ந்து சத்தாகவும் அசத்தை சார்ந்து அசத்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு சதசத்துன்னா அது ரெண்டு சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் இல்லை, சார்ந்ததன் வண்ணமாக இருத்தல். சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு சித்தும் அசித்தும் சேர்வுறாமே நீண்ட. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப சிவத்தை சொல்லுகிற பொழுது சிவமானது சித்து பொருளிலும் இருக்கிறது, அது அசித்து பொருளிலும் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாயினார்.
இது உயிருக்கு உயிராக இருப்பது மட்டும் முக்கியமல்ல, இந்த உலகத்து பொருள் அத்தனைக்கும் ஆதாரமா அதுதான் இருக்கு. அது ஆதாரமா இல்லைன்னா இந்த உலகத்து பொருள்கள் அத்தனையும் அதனுடைய தன்மையில இருக்காது. சிவம் எல்லா பொருள்களிலும் கலந்து அதனுடைய தன்மையமயமாகவே இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன் அதைத்தான். சிவம் ஒரு பொருளிலே இருப்பது எப்படி இருக்கிறது? எல்லா பொருள்களிலும் சிவம் இருந்தால் எல்லாம் சிவமயமாக எல்லாமே ஒரே குணமுடையதாக இருக்கணுமே. ஒரு பொருள் எல்லாவற்றிலும் இருந்தால் ஒன்றாகத்தானே இருக்கணும். ஒரு பொருள் எல்லாவற்றிலும் இருந்தால் அந்த பொருள் அந்த பொருளாகவே எல்லா பொருளும் ஒரு மாதிரியா தானே இருக்கணும். அப்ப சிவம் எல்லாத்திலும் இருந்தா எல்லாமே ஒரே மாதிரியில் இருக்கணும். சிவம் எல்லா பொருள்களிலும் இருக்கிறது, ஆனால் தன்னை காட்டிக் கொள்ளாமல் அந்தந்த பொருள்களாகவே இருக்கின்றன. இயல்பு மாறாமல் இருக்கிறது. ஏன் இது இயல்பு மாறாமல் இருக்கிறது என்றால் எல்லாவற்றிலும் சிவம் கலந்திருக்கிறது. அந்த சிவமானது அந்தந்த பொருளின் தன்மையாகவே இருக்கிறது. அப்படியாகத்தான் அதை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். சித்தும் அசித்தும் சேர்வுராமே முன் சேர்வுராமே நீத்து. அதுல கலந்திருப்பார், ஆனால் தனக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. அதில் கலந்து அந்தந்த பொருளின் தன்மையாக இருப்பாரே தவிர தனக்கு எந்த விதமான மாற்றமும் நிகழ. அதுக்கு இன்னொன்று சொன்னார் அடுத்தது, சுத்தமும் அசுத்தமும் தோய்வுராமே நீன்ற. சுத்தம் அசுத்தம் என்று எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், சுத்தம் என்பது அதாவது விந்துவின் காரியங்கள் வைந்தவம் என்று சொல்லப்படும். சுத்தமாயா பவுனத்திலேயும் பொருள்கள் இருக்கு. இப்ப இங்கேயும் பொருள்கள் இருக்கு. இது அசுத்தமாயா காரிய பவுன். இதில் அசுத்தமாய இருக்கிறது, அசுத்தமாயில இந்த பிரகிருதி மாய இருக்கு. அதனால செய்யப்பட்ட பொருள்கள் இது. சுத்தமாயிலே செய்த அந்த சுத்தமாயா பவுனவாசிகளுக்காக இருக்கக்கூடிய தத்துவங்கள் சுத்தமாயிலே செய்யப்பட்ட தத்துவங்கள். அதுக்கு வைந்தவம் என்று பெயர். விந்துவின் காரியம் வைந்தவம், மாயையின் காரியம் மாயேயம். இது அதான் சுத்தம் அசுத்தம்னு சொன்னார். இத்தனையிலும் சிவபெருமான் தோய்வுறாமல் இருப்பார். அவர் அருள் இல்லாமல் எதுவும் இல்லை, ஆனா அவர் எதுவுமே இல்லை. இதைத்தான் ரொம்ப அற்புதமா நம்முடைய மணிவாசகர் சொன்னார். இந்தனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பெரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனே ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பார். இப்படி ஒரு பதிப்பொருளுக்கு ஒரு டெஃபினிஷன் 5 கண்டத்தில் யாருமே சொல்லல. ஒன்றும் நீயல்லை அன்றி ஒன்றில்லை. எதுவும் நீ இல்ல, ஆனா நீ இல்லாம எதுவும் இல்லை. பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை. எப்பா எந்த பொருளும் நீ இல்லை. இப்ப இங்க இருக்கிற இந்த மைக்கு, இந்த டேபிள், இந்த காத்து எல்லாமே எடுத்துக்கங்க. எல்லாவற்றையும் இதெல்லாம் சிவமானு கேட்டா இல்ல. ஆனா சிவம் இல்லாம இதெல்லாம் இல்லை. ஐம்பூதங்களும் சிவம் இல்லை, ஆனால் சிவம் இல்லாமல் ஐம்பூதங்கள் இல்லை. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரு. உன்னை அறிவதற்கு வல்லமையுடையவர்கள் யார் என்று கேட்கிறார். அதனால சொல்லுகிறார், அந்த சுத்த சைவர்கள் எந்த பொருளை குறித்து நிற்கிறார்கள்? சுத்த சைவருக்கு யார் பரம்? சுத்த சைவர்கள் எவரை பரம்பொருளாக எண்ணி இருக்கிறார்கள்? அதை முதல்ல தெளிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பரம்பொருளுக்குரிய இலக்கணத்தை சொல்லுகிறார். ஒரு பொருளை சொல்லுகிற பொழுது அந்த பொருளுக்குரிய இலக்கணம், இந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள் என்று சொன்னால் அந்த பொருள் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அது சித்தும் அசித்தும் சேர்வுறாமே நீத்து. அது உயிரில் இருக்கும், ஆனால் உயிரோடு கலக்காது. அது இந்த உலகப் பொருளில் கலந்து இருக்கும், ஆனால் உலகப் பொருளோடு அதை ஒன்றாக கருத முடியாது. சித்தும் அசித்தும் சேர்வுறாமே நீத்து. அது இன்னும் தெளிவாக சொல்றார். சுத்தமும் அசுத்தமும் தோய்வுறாமே நின்ற நித்த பரம்னர். அதுதான் நிலையானது. அந்த பரம் ஒன்று போல இருப்பது தானே சத்துன்னு பேர். மாறிக்கொண்டே இருப்பது அசத்து. நிலையாக ஒன்று போன்ற தன்மை. அதனாலதான் ஒன்றுனர். ஒன்று போல தன்மை உடையது ஒன்று. அப்படி ஒன்று போல தன்மையாக இருக்கக்கூடிய அந்த நித்த பரம் சுத்த சைவர்க்கு தான் சுத்த சைவம். இப்ப நம்முடைய சைவம் எது என்று கேட்டால் சித்தாந்த சைவம் அல்லது சைவ சித்தம். இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்தம். அது அடுத்ததான் எடுத்து சொல்லுகிறார். அடுத்த பாடல்ல தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரே என்று அது அடுத்த பாடல்ல சொல்லுவார். சைவ சித்தாந்தம், சித்தாந்த சைவம். சித்தாந்த சைவம் என்பது அந்த
நெறியை பற்றி சொல்லி அதனுடைய கொள்கையாக விளங்குவது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்பது கொள்கை. சித்தாந்த சைவம் சமயம் கடந்த சமரச மோன நிலை. ஆக நாம நிறைவாக செல்ல வேண்டிய இடம் எது என்று கேட்டால் மொழிகளை தாண்டி மொழியில்லாத ஒரு மௌன நிலை. அதைத்தான் இந்த நால்வராதிகளுக்கும் சனகாதி முனிவர்களுக்கு சுவாமி தெரிவித்தது அதுதானே. ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் கேட்கிறார், ரொம்ப அற்புதமாக கேட்டார். கல்லாலின் கீழே அமர்ந்திருக்கிற பெருமான் எதையா போதிச்சார்? துவைதமா, அத்வைதமா, சுத்தாத்வைதமா, எதை போதிச்சார்? என்ன வாய் திறந்து பேசினார்? என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார். எங்க சொன்னார் இவரு? எதையும் சொல்லலை. அது சமயம் கடந்த மோன சமரசம். சமயம் கடந்த மோன சமரசம். அதாவது மோனம் என்பது ஞானத்தின் வரம்பு, அதை காட்டுவது சுத்த சைவம். மோனம் என்பது ஞானத்தின் வரம்பாக இருப்பது, ஞானத்தினுடைய முதிர்வு மோனம். ஞானம் முதிர்ந்தால் வருவது மோனம். அதனால தான் இங்கே அந்த சமயத்தை பின்பற்றுகிற ஞானிகள், சமயத்தை பின்பற்றுகிற வரைக்கும், சமயத்தை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஞானிகள், சமயத்தை கடந்தால் அவர்கள் மோனிகள். ரொம்ப அற்புதமாக அந்த செய்திகளை சொல்லுகிற பொழுது நம்முடைய அருணகிரிநாதர் கூட சொல்லுகிறார். மூலமந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவதிங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை. எப்படி சொல்றாரு பாருங்க. மோனம் இல்லைன்னு, ஏன் ஞானம் இல்லை அதனால மோனம் இல்லைன்ட்டு. ஈவதில் இங்கிலை ஏன்னாரு, நேயம் இல்லை அதனால ஈவதில். மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபராதம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அருள் பயிலாத கோலம் என்ன அடுக்கிறார் சுவாமி. அங்க மூல மந்திரம் ஓதல் இங்கிலை. ஒரு மூல மந்திரத்தை எடுத்துக்கொள்ளணும், ஏதாவது ஒரு மூல மந்திரத்தை பிடிச்சுக்கணும். 5 எழுத்துன்னு பிடிச்சிட்டா அந்த 5 எழுத்தை விடவே கூடாது. மூல மந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவது இங்கிலை, ஏன் நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஏன் ஞானம் இங்கிலை. எனவே ஞானத்தினுடைய திரட்சியாக திருமுதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பதியத்தில் கூட திருஞான சம்பந்தர் இந்த ஞானிகளையும் மோனிகளையும் குறிப்பிடுகிற பொழுது, ஞானத்து உள்ளார்கள் நான்மறையை நன்குணர்ந்து ஐம்புலனை செற்று மோனிகளாய் முனிச்செல்வர் தவமிருக்கும் திருமுது குன்றம்மே. திருமுதுகுன்றத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஞானிகளாய் இருந்து நான்மறையை முழுதுணர்ந்து மோனிகளாய் தவம் செய்கின்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். எனவே ஞான நிலையிலிருந்து மோன நிலைக்கு இட்டுச் செல்வது சுத்த சைவம். அதே இங்கே ரொம்ப அற்புதமாக அதை குறிப்பிடுகின்றார். மௌனம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அது வெறும் வாய் பேசி இருக்கிற மௌனம் அல்ல, அது மனமடங்கி நிற்கின்ற, மனம் கடந்து மனமடங்கி உள்ளே செல்லுகின்ற ஒரு மௌன நிலை. அதுதான் சித்தாந்த சைவம் காட்டுகின்ற நெறி, சித்தாந்த சைவ நெறி என்று சொல்லுகிறார். நித்தப்பரம் சுத்த சைவர்க்கு நேயமே. இந்த நித்தமாகிய இருக்கக்கூடிய இந்த பரம் எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமாகவும் தான் எல்லா பொருளாக இல்லாமலும் இருக்கக்கூடிய நித்தப்பரமாக இருக்கக்கூடிய இந்த சிவம் இருக்கிறதே, அதுதான் சுத்த சைவர்களுக்கு குறியீடாக விளங்குகிறது, அடைய வேண்டிய பொருளாக இருக்கிறது என்கிற செய்தியை அவர் குறிப்பிடுகின்றார் இந்த பாடலில். ஆக சித்தாந்த சைவம் என்றால் என்ன? சுத்த சைவம் என்று சொல்லப்படுவது தான் சித்தாந்த சைவமாக, அது சமயம் கடந்த மோன சமரசம் என்கிற அந்த நெறியில தாய்மானவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு அதை காட்டுகின்றார்கள். நம்முடைய சைவ நெறியிலே அதை காட்டப்பெறுகின்றது. அது சொல்லுகிற பொழுது அந்த ஆனந்தம் அங்கேதான் அனுபவிக்கப்பெறுகிறது. ஆனந்தம் அனுபவிக்கப்பெறுகிற பொழுது பேச்சுக்கு வேலை இருக்காங்க இருக்கா? நல்லா தூங்குற ஒருத்தர், சார் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லை. தூங்குறவனுக்கு தூங்குறேன்னு சொல்ல தெரியாது. ஆனந்தம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு ஆனந்தம் அனுபவித்துக் கொண்டிருப்பதே தெரியாமல் அனுபவித்துக் கொண்டிருப்பான்.
அதுதான் சிவமாக நிற்கிற நிலை. அந்த நிலையைத்தான் காட்டுது. அந்த நிலையை காட்டுகிற ஒரே சமயம் நம்முடைய சித்தாந்த சைவம் மட்டும்தான் என்பது தாய்மானவர் போன்றவர்களாலே நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த பேரானந்தத்தை தான் நம்ம வருகின்ற வாரங்களில் எல்லாம் அனுபவிக்க இருக்கிறோம். இங்கே இது ஒரு தொடக்க பிள்ளையார் சுழியாக இங்கே நாம் போட்டிருக்கிறோம், ஒரு பாடல் விளக்கமாக. நீ தொடர்ந்து 5ஆம் தந்திரம் முழுக்க இப்படிப்பட்ட அற்புத செய்திகள். சரியினா என்ன, கிரியைனா என்ன, எப்படி படிநிலைகளில் முன்னேறி கொண்டே இருக்கிறோம், எப்படி முன்னே சென்று கொண்டே இருக்கிறோம், எப்படி சிவத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லுவது அல்ல, எப்படி சிவம் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவது தான் திருமந்திரம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை நெருங்குறோன்னு நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. அது நம்மளை நெருங்கி வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அப்படி அது எப்படி நெருங்கி வருகிறது என்றை காட்டுவது தான் 5ஆம் தந்திரம். எனவே எப்பொழுது நினைக்க ஆரம்பித்து விட்டோமோ அப்பவே பத்தி வலையில் படுவோன் காண்க என்று நம்முடைய புத்தி வலையிடப்பட்டவன். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த 5ஆம் தந்திரத்தை வருகின்ற வாரங்களிலெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். நாம் இங்கே மீண்டும் சந்தித்து 5ஆம் தந்திரத்தை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான ஞான வேள்விக்கு நமக்கு மிகச்சிறப்பாக வாழ்த்துறை வழங்க வந்த ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை எத்தனை முறை வணங்கினாலும் அது ஈடாகாது. அவருடைய பெருங்கருணையைத்தான் காட்டுகிறது. எனவே சிவமே அருகில் இருந்து இந்த விழாவை நடத்தி தந்தது போல வந்த எங்கள் ஐயாவினுடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி, இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர்கள் அடியார் பெருமக்கள் தான். உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து, கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகம் இது போன்ற அற்புத பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். பல்வேறு பணிகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த தமிழகம் முழுவதும் பயன்பெறுமாறு பல்வேறு பணிகளை அவர்கள் செய்து வர வேண்டும். அதற்கான அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் இங்கே எழுந்தருளி இருக்கிற சொக்கநாத பெருமான் அவர்களுக்கு வழங்குவான் என்று சொல்லி மீண்டும் அடியார் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்து சந்திப்போம். தொடர்ந்து 5ஆம் தந்திரத்தை சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நிறைவு செய்யுமோமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுமாறு 5 விரல்களையும் காட்டி நம்முடைய மணிவாசகர் இங்கே குறிப்பிட்டார். நான் 5 முறை இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இங்கே சொல்லுவேன். நீங்கள் உடன் சொல்ல வேண்டும் என்று உங்கள் திருவடியை பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். வீட்டில் சொல்கிறத காட்டிலும் இங்கே சொன்னால், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னதுக்கு சமானம். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை சொல்கிறது, இந்த சபையில் ஒரு தடவை, அப்போ எத்தனை தடவை? 5 தடவை சொன்னால் 500. இங்கே கிட்டத்தட்ட 150 பேர் இருப்பார்கள் போல இருக்குது. நீங்கள் 150 என்ன 500ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, கிட்டத்தட்ட 75,000 வருது. கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ 75,000 தடவை நமச்சிவாய மந்திரம் சொன்னது மாதிரி ஆச்சு. அதனால யாரும் முணுமுணுக்காமல் சத்தம் போட்டு சொல்லணும். அது எங்கே கேட்கணும்? ஏன்னா அது தூல மந்திரம் தானே, இது கைலாயத்துக்கே கேட்கணும். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.